Hey guys, welcome back to our channel TN32 Rider. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, போன வீடியோட கண்டினியூட்டி தாங்க இந்த வீடியோவில் நிறைய பீச்சு அப்புறம் நிறைய இடத்துல சுற்றி பார்த்துருப்போம். சரி வளவன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை இதுக்கப்புறம் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பாண்டிச்சேரி யார் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைடுக்கு நானும் என் தம்பி தாங்க போயிட்டுருக்கோம். அவன் தாங்க பில்லியனாக வந்துட்டுருக்கான் நம்ம ரைடுக்கு. நம்ம எப்பயுமே சோலோ ரைடு தாங்க பண்ணுறது, யாரும் கூடலாம் வரல. நிறையா ட்ரிப்பு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, அப்போ தான் வீடியோ போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோபுர லைட்டை சொதைப்பிருச்சுங்க. கோபுர லைட்டை சொதைப்பி விட்டுருச்சு. என்ன தான் ஆச்சுன்னே தெரியல. இந்த மோடு படத்தில் வரும்போது பேட்ரி எதனா லூஸ் ஆகிடுச்சான்னு தெரிலங்க. இதுக்கப்புறம் கோபுரம் ரெக்கார்ட் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு அதை வேறு பார்க்கணும் போது அடிக்கடி ஆஃப் ஆகிடுது. என்னன்னே தெரில. டைம் என்னான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி 4 ஆயிடுச்சுங்க. 4-5 ஆகிடுச்சு. வீட்டிலேருந்து கிளம்பும்போது 3:30 மணிக்கு கிளம்பணுங்க. போயிடலாம் பக்கம்தான். ஆயிடுச்சு. இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் இன்னும் 15 கிலோமீட்டருங்க. இன்னும் ஒரு ½ ஹவரில் போய்டுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஓவராக டிராஃபிக் இருக்குங்க, பார்த்து தான் போகணும். ஆனால் வில்லியனூர் யாராவது தெரியல. பாண்டிச்சேரியில் ஃபேமஸான பிரியாணி இங்கே தாங்க இருக்குது. ஜீவ சந்தியாவே ஏதோ ஒன்று தான் அந்த ஹோட்டல் நேமோடு நினைக்கிறேன். சம்திங் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் தொக்கு பிரியாணிங்க, பாண்டிச்சேரியிலே ரொம்ப ஃபேமஸான தொக்கு பிரியாணி. ஒரு அழகான ஒரு ரிவருங்க, நல்லாயிருக்கு. எங்கள் ஊர் ரிவரில் தண்ணியெலாம் வற்றி போச்சுங்க. இங்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். ரிவர்கிட்ட வந்தால் மட்டும் அப்படியே சில்லுன்னு இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்டு வாரம் ஃபுல்லாக மரமாக தாங்க இருக்கும். முதல்ல நம்மளுக்கு வந்து ரைடுக்கு வந்து க்ளவுஸு எல்லாமே வாங்கணுங்க. இப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்குங்க. ஏன்னா நம்ம சேஃப்டிக்கு எதுவுமே ப்ரிப்பேரே பண்ணலங்க சரியா. இப்போ இன்னொரு பிரிட்ஜுங்க வேறு லெவலில் இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அப்படியே வண்டியில் ஏறது பாருங்களா, கொஞ்சம் செங்குத்தாக ஏற மாதிரி இருக்குங்க, மலை மேலே ஏற மாதிரி. யார் சாமி ஒரு அண்ணன் லாரி வருது போல, அதனால் ஏறி இந்த சைடு வராதுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே செங்குத்தாக மலை மேலே ஏற மாதிரி இருக்குதுங்க இந்த பிரிட்ஜு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னலுக்கு வந்துட்டோங்க. இந்திரா காந்தி சிலைன்னு நினைக்கிறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல ஸ்பீட் லிமிட் கேமரா, அந்த ஏஐ கேமரா நிறைய ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்லோவாக தாங்க வந்தேன். இங்கேருந்து டெஸ்டினேஷன் இன்னும் எத்தனை கிலோமீட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் இருக்குங்க. போய்ங்க நான் போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ரோடு பிடிச்சாச்சுங்க, ஆரவில் ரோடு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தாங்க. அந்த சைடு போயிருந்தால் பாண்டி பஸ் ஸ்டாண்டு ராக் பீச் எல்லாமே அந்த சைடு இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க. நான் வேறு எல்லா இடத்துலையும் முறுக்கி பிடிச்சிட்டு வரேங்க. ஏன்னா ஃபைன் ஏன்னா போட்டுருவாங்களான்னு கூட தெரியல, இன்னும் பார்க்கவே இல்லை. மொபைல் எடுத்து பார்த்தா தான் தெரியும், ஏன்னா ஃபைன் போட்டிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் ஓட்டு ஃபிக்ஸ் பண்ணணுங்க. கூகுள் மேப் தம்பி தான் கையில் வச்சுட்டு பார்த்துட்டு வரான், அது முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து க்ளவுஸ் வாங்கணும். போனால் சம்பவம் அவ்வளோ பெரிய சம்பவங்க. நம்ம ஆரவிலுக்கு போட சொன்னால் வேறு ஏதோ ஒரு ஊர் கூகுள் மேப் போட்டுக்கிறாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஊர்னே தெரில. இந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து விட்டுருச்சு. ஆரவிலுக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு சொன்னானா. நான் அப்போவே நினச்சேன், என்னடா ரோடெல்லாம் ஒரு மாதிரி போகும்னு நினச்சேன். ஃபுல்லாக மரம் இதுவாக இருக்குமா, கிராமத்து ரோடாக இருக்குமா, சரி அந்தமாரி போகும்னு பார்த்தா கடைசியில் இந்த இடத்துக்கு கூட்டின்னு வந்து விட்டாங்க. இருப்பார் இதுங்க. இன்றைக்கி நம்மளால் ஆரவிலுக்கு போக முடியாதுங்க. இப்போ நம்ம போனாலும் உள்ளே விட மாட்டாங்க, போகிறதே வேஸ்ட்டு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இங்கே ஒரு பீச் இருக்குது, அது என்ன பீச்சுன்னு தெரியல. ஜாலியாக பீச் ஓரத்துலேயே கிரிக்கெட்லாம் விளாட்றாங்க, என்ஜாயாக இருக்குல்ல. கேமரா ஆன்ல இருக்குது. இந்த சம்பவத்தை பண்ண தாங்க ஆரவிலுக்கு போட சொன்னால் ஏதோ ஒரு ஊருக்கு போட்டு விட்டு, இது என்ன ஊருன்னு தெரில, ஆத்தூருக்கு எதனா போட்டானான்னு தெரில. அவ்வளோதாங்க, இது எதுவும் பார்க்க முடியாது. நாளைக்கு தாங்க எல்லாத்தையும் கவர் பண்ணணும். ஜாலியாக குளிச்சுட்டு தான் இருக்காங்க. ஹெல்மெட்லேயே இருக்குது கேமரா, கட்டிட்டு உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஆயிடுச்சுங்க. நேரம் தெரில, ஆனால் பீச்சு பக்கத்துலேயே இருக்குது, நல்லாயிருக்கு. சரி வந்ததுக்கு இதாச்சும் பார்த்துட்டு போகணும் ஏன்னு சொல்லிட்டுருக்கேன். சரி ஆரவிலுக்கு என்னைக்கு போக போகணுன்னு சொன்னீங்கன்னா, நாளைக்கு சண்டே தாங்க போக போகிறோம். அதனால் விடுங்க, சண்டே போனாலும் ஜாலியாக தான் இருக்கும். சண்டே போனோம்னா நிறையா கூட்டமாக இருக்கும், அதுதான் ஒன்று. இப்போ நம்ம போயின்னா ஜாலியாக அங்கே ரேட் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்துருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்களேன், அலை எப்படி இருக்குது பாருங்க, ஜாலியாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம அழகான பீச்சை தாண்டி நம்ம போக போகிறோங்க. ஏன்னு வச்சிங்களா, இங்கே இருந்தால் டைம் போயிடும் பொழுது. இப்போ போகிற வழியில் ஏதோ ஒரு பீச் இருக்கான், பாண்டி மெரினான்னு. அப்படியே அந்த பாண்டி மெரினா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்ப போகிறோங்க. ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேயே 5 ஆயிடுச்சுங்க. இப்போ போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 6 ஆகிடும். இல்லை இங்கே போகிற வழியில் வந்து பாண்டி மெரினா பீச் இருக்கான், அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாங்க. ஓகே, மோட்டோ லைனில் கண்டினியூ பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியாண்ட வந்துட்டோங்க.
இப்போ வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. பாண்டி மெரினாக்கு தான் போக போகிறோம் அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டு. இப்போயாச்சும் கரெக்டாக மேப் போடுறேன். மேப் போட்டாச்சுங்க. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு. கோவில் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. கோவிலில் மட்டும்தாங்க சொன்னேன் நான், நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. யாரா பாண்டிச்சேரியிலேருந்து யாரா பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு ஆட்டோ ஒன்று கமெண்ட் பண்ணி விடுங்க. பேசாமல் ராக் பீச்சு பார்த்துட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க, வந்ததே வந்துட்டோம். ராக் பீச்சும் பார்த்துட்டு அப்படியே போயிடலாங்க. ராக் பீச்சு நெக்ஸ்ட்டு வந்து மெரினாவும் பார்த்துட்டு போயிடலாங்க. ஏன்னு வச்சிங்களேன், திருப்பிலாம் இங்கே இவ்வளோ தூரம் வர முடியாதுங்க இதுக்குன்னு. பீச்சுக்கு போயிடுமா? பீச் போகுமா? சரி ஓகேங்க, நம்ம பிளான் வந்து திருப்பமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பாண்டி மெரினா பீச்சுக்கு போக போகிறோம். இப்போ ராக் பீச்சுக்கு போக போகிறோங்க. பீச் பக்கத்துலேயே வந்துட்டோம். அப்படியேங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. இப்போ பாண்டி பீச்சுக்கு வந்தாச்சுங்க. சரி ஓகேங்க, உங்களுக்கு பீச்சுக்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியோட ராக் பீச்சுக்கு வந்துட்டாங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வேன் கட்ட சிலை. வீடு தாங்க ஓவராக இருக்குது. இந்த கல் வீடு எல்லாத்தையும் வந்தாங்க. அது தெரியுமா? இந்த ஊரில் இந்த தூண் எல்லாமே எங்கள் ஊரில் தான் இல்லை. அப்படியே பீச்சுக்கிட்ட போகலாங்க வாங்க. காய்ஸ், பாண்டிச்சேரியோட பீச்சோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தெரியுதா உங்களுக்கு? இதுதாங்க பாண்டிச்சேரி ராக் பீச்சுக்கு அடையாளமே. இது காந்தி தாத்தா சிலை தான். காய்ஸ், இப்போ தான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். எங்கே பாருங்களேன், தேசிய கொடி பாதி இதில் பறகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பகல்காம் இதில் நடந்தது இல்லை அந்த அட்டாக்கு, அதனால தான் நினைக்கிறேன் பாதி கொடி பாதியிலே பறகுதுங்க. உங்களுக்கு தெரியுதா? சம்திங் அதுவாக தாங்க இருக்கும். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோங்க. இந்த அழகான இந்த ஸ்கை, அந்த ப்ளூ எப்படி தெரியுது பார்த்தீங்களா? நல்லா இருக்குங்க. பாண்டிச்சேரி நல்லா தான் இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம கிளம்ப வேண்டியதாங்க இந்த இடத்த விட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி மெரினாக்கு தாங்க போக போகிறோம். இந்த இடத்துல இருக்கிற அளவுக்கு க்ரௌடு அங்கே இருக்காது. அங்கே போனால் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உட்காந்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் வீடு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. இப்போ பார்த்தீங்களா அழகாக ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. சரி ஓகேங்க, மீதியெல்லாம் உங்களுக்கு மோட்டோ லைனில் கண்டினியூ பண்ணுறேன். இந்த அழகான வியூவோட இந்த வீடியோ வென் பண்ணிடுங்க. ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்ட் 3 வந்து நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஓகே, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். எல்லாம் பார்த்து பாருங்கள். டாட்டா பை பை.